ஒரு பக்கம் உலக பொருளாதார மந்த நிலை, இன்னும் ஒரு பக்கம் தீவிரமடையும் பிராந்திய போர்கள். இந்த இக்கட்டான சூழல்ல ஒரு நாடு தன்னுடைய வர்த்தகத்தை 9% மேல வளர்த்திருக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ரஷ்யா மற்றும் கசகஸ்தான் இடையிலான இந்த சமீபத்திய நெருக்கம் வெறும் கைகுலுக்களோட முடிந்து விடையில. இது மத்திய ஆசியாவினுடைய அதிகார மையத்தையே மாற்றி அமைக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வியூகமா பார்க்கப்படுது. இன்றைக்கு ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவர்கள் கசகஸ்தானுக்கு விசிட் பண்ணியதை பற்றியும் ரஷ்யாவுக்கும் கசகஸ்தானுக்கும் இடையிலான உறவை பற்றியும் அண்ட் இப்படியான விசிட்டுகள் மேற்குலக நாடுகளுக்கு எப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரஷ்யா பிரசிடன்ட் புடின் மற்றும் கசகஸ்தான் பிரசிடன்ட் இவங்க 2 பேரோட சந்திப்பு சாதாரணமான ஒரு டிப்ளமேட்டிக் சந்திப்பு மட்டும் இல்ல, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ். ஒரு மல்டிபோலார் வேர்ல்டுன்னு சொல்றாங்களே, அதாவது அதிகார மையம் ஒரு நாடு கையில மட்டும் இல்லாம பல நாடுகள் கையாளுற மாதிரி ஒரு புதிய உலகத்தை உருவாக்கணும் என்பதுதான் ரஷ்யாவோட விருப்பம். இதுல ரஷ்யா உறுதியா இருக்காங்க. இதற்கு கசகஸ்தான் மிக சிறந்த துணியாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்ப இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான பொருளாதாரத்தை எடுத்து பார்ப்போம். கடந்த வருஷத்துல மட்டுமே இவங்க 2 நாட்டுக்கும் இடையில வர்த்தகம் $28 பில்லியன் தாண்டிடுச்சு. வெறும் வியாபாரம் மட்டுமில்ல, $29 பில்லியன் மேல ரஷ்யா கசகஸ்தான்ல முதலீடு செஞ்சிருக்காங்க. இன்ஜினியரிங், எரிசக்தி துறையின 2 நாட்டுக்கும் ரொம்ப முக்கியமான பல துறைகளில் இவங்க சேர்ந்து வேலை செய்கிறார்கள். கசகஸ்தானும் ரஷ்யாவும் இணைந்து வேலை செய்கிறார்கள். இதனால 2 நாட்டு மக்களோட பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சோன்னு இருக்கு. இப்ப இந்த 2 நாட்டுக்கு இடையிலான பாதுகாப்பை பற்றி பார்ப்போம். ஒரு நாடு பொருளாதார ரீதியா எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சாலும் அந்த வளர்ச்சிக்கு பாதுகாப்புங்கிறது ஒரு அடிப்படை தேவையா இருக்கு. ரஷ்யா மற்றும் கசகஸ்தான் இந்த 2 நாடுகளுமே தங்களோட எல்லைகளையும் பிராந்தியத்தையும் எப்படி பாதுகாக்கிறாங்க, இந்த கேள்விக்கான பதிலை தான் இப்ப நாங்க தெளிவா பார்க்க போறோம். ரஷ்யாவும் கசகஸ்தானும் வெறும் நட்பு நாடுகள் மட்டும் இல்ல, இவங்க சீட்டோ அதாவது கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என்ற ராணுவ கூட்டமைப்பின் மூலம் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது ஏதேனும் ஒரு உறுப்பு நாட்டின் மீது தாக்குதல் நடந்தால் அந்த ஒட்டுமொத்த நாடுகள் மீது நடந்த தாக்குதலாக கருதப்படும். இந்த ஒப்பந்தம் தான் மத்திய ஆசியாவில் ஒரு ஸ்திரத்தன்மை அதாவது ஸ்டெபிலிட்டியை உருவாக்கி வச்சிருக்கு. இன்றைய உலகத்துல பாதுகாப்புங்கிறது எல்லைகளை தாண்டி போய்கிட்டு இருக்கு. சர்வதேச தீவிரவாதம், அணு ஆயுத பரவல், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சைபர் குற்றங்கள் என சைபர் கிரைம் இவைதான் தற்போதைய மிகப்பெரிய அச்சுறுத்தலா பார்க்கப்படுது. இதனைத்துமே எல்லைகளை தாண்டி விரிவடையக்கூடியது. ஒரு நாட்டினுடைய எல்லைக்கு மட்டும் நடக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த நாட்டை தாண்டி மற்ற பக்கத்தில் இருக்கிற நாடுகள், அந்த நாட்டை தாண்டி மற்ற நாடுகள் என்று இது எல்லைகளை தாண்டி பரவிக்கொண்டு இருக்கு. இவைகளை தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு நாடுமே எதிர்கொள்ள முடியாது, தனியாக ஒரு நாடாக எதிர்க்க முடியாது. அதனாலதான் ரஷ்யாவும் கசகஸ்தானும் தங்களுடைய உளவுத்துறைகளையும் பாதுகாப்பு படைகளையும் ஒன்றிணைத்து தகவல்களை பரிமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாவுக்கு கிடைக்கின்ற தகவல்களை கசகஸ்தானுக்கும், கசகஸ்தானுக்கு கிடைக்கின்ற தகவல்களை ரஷ்யாவுக்கும் என இப்படி தகவல்களை ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சென்ட்ரல் ஏசியாவை பொறுத்தவரை அங்கு அமைதி நிலவுறது ரஷ்யாவோட தேசிய நிலங்களுக்கும் கசகஸ்தானோட வளர்ச்சிக்கும் ரொம்பவே அவசியமான விஷயம். ஒரு பகுதியில் பதட்டம் ஏற்பட்டால் அது அந்த முழு பிராந்தியத்தினுடைய பொருளாதாரத்தையும் வர்த்தகத்தையும் பாதிக்கும். அந்த பதட்டம் மற்ற பகுதிகளுக்கும் பரவாமல் தடுக்க இந்த 2 நாடுகளும் ராணுவ உத்திகைகள் அதாவது மிலிட்டரி எக்ஸசைஸ் மூலமாகவும் கூட்டு பாதுகாப்பு திட்டங்கள் மூலமாகவும் தங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதாவது தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த பாதுகாப்பு ஒத்துழைப்போட இன்னும் ஒரு பக்கம் என்னென்றா நாடுகளினுடைய இறையாண்மைக்கு மரியாதை கொடுக்கிறது. ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல வெளிநாடுகள் தலையிடாமல் தடுக்கவும் தங்களோட தேசிய நிலங்களையும் கலாச்சார அடையாளத்தையும் காக்கவும் இந்த பாதுகாப்பு கட்டமைப்பு உதவி செஞ்சோன்னு இருக்கு. புடின் அவர்கள் மற்றும் கசகஸ்தானோட பிரசிடன்ட் இந்த இருவரும் சமமான அந்தஸ்து கொண்ட கூட்டாளிகளாக ஒருவரை ஒருவர் மதித்து செயல்படுறதுதான் இந்த கூட்டணியினுடைய பலமா பார்க்கப்படுது. பாதுகாப்பு பலமா இருக்கும் போதுதான் பொருளாதாரம் வளரும். எல்லைகள் பாதுகாப்பாக இருக்கும் போதுதான் முதலீட்டாளர்கள் நம்பிக்கையோடு முதலீடு செய்வாங்க. அந்த நம்பிக்கை இந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் கொடுக்கின்றன என்பதுதான் உண்மை. ஆகவே சீட்டோ என்பது வெறும் ராணுவ உடன்படிக்கை மட்டுமில்ல, அது இந்த பிராந்தியத்தினுடைய பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பான ஒரு கவசமா இருக்கு என்பதுதான் உண்மை. வெறும் பணத்தை மட்டும் நோக்கமாக கொண்டு செயல்படாம மக்களையும் முனைக்கிற வேலைகளில் இவங்க ரொம்ப நேர்த்தியாக ஈடுபட்டு கொண்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 60,000க்கும் மேற்பட்ட கசகஸ்தானை சேர்ந்த மாணவர்கள் ரஷ்யாவில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் அதாவது யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சு கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்ய மொழியை வளர்ப்பதற்காக ஒரு சர்வதேச அமைப்பை உருவாக்கணும் என்று கசகஸ்தானோட பிரசிடன்ட் எடுத்த முயற்சிகளையும் புடின் அவர்கள் ரொம்பவே பாராட்டி இருக்கார்.
இது ஒரு மென்மையான அதிகார பரிமாற்றம் தான் சொல்லணும். இப்போ நாம இந்த வீடியோவோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது சர்வதேச அரசியல் அரங்கில் ரஷ்யாவும் கசகஸ்தானும் எப்படி தங்களை ஒரு பலமான சக்தியை நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே சர்வதேச மேடைகளில் ஒரு நாடு தனித்து முடிவெடுப்பதை விட கூட்டணிகளாக, அதாவது கூட்டாளிகளாக செயல்படும் போதுதான் அதுக்கு அதிக செல்வாக்கு இருக்கு. ரஷ்யாவும் கசகஸ்தானும் இதை மிக சரியா பயன்படுத்தி கொண்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரஷ்யாவும் கசகஸ்தானும் வெறும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளோட மட்டும் நிக்கல, மாறாக உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த பல அமைப்புகள்ல இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க. முக்கியமா சீட்டோ, கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், இரண்டாவது EAU, ஈரோசியன் எக்கனாமிக் யூனியன், மூன்றாவது CIS, காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட், நான்காவது SCO, ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், ஐந்தாவது பிரிக்ஸ். இப்படி நிறைய அமைப்புகள்ல இந்த இரண்டு நாடுகளுமே இணைந்து செயல்படுகிறார்கள். இந்த அமைப்புகள் அனைத்தும் உலக அரசியலினுடைய போக்கை தீர்மானிக்கிற சக்தி வாய்ந்த அமைப்புகளா இருக்கு. இந்த அமைப்புகள்ல ரஷ்யாவும் கசகஸ்தானும் ஒரே கருத்தை முன்வைக்கிறது. மேற்கத்திய நாடுகளோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துறதுல இந்த இரண்டு நாடுகளும் ஒற்றுமையா இருக்காங்க என்பதை தான் வழிகாட்டி இருக்கு. இந்த சந்திப்பில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றா, இந்த வருஷம் ரஷ்யா சீட்டோவினுடைய தலைவராகவும் கசகஸ்தான் EAEU அந்த அமைப்பினுடைய தலைவராகவும் இருக்காங்க. அதாவது இந்த அமைப்புகளோட முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் இந்த இரு நாடுகளிடம் இருக்கு. இது சும்மா ஒரு நிர்வாக முறை கிடையாது, இது ஒரு திட்டமிட்ட நகர்வு. ஒரு பக்கம் பிராந்திய பாதுகாப்பை ரஷ்யா உறுதி செய்ய, மறுபக்கம் பொருளாதார ஒருங்கிணைப்பை கசகஸ்தான் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு செயல்படுறது இவர்களுடைய கூட்டணியை இனிமே வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றதான் நிறைய வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. இன்னைக்கு உலக அரசியல்ல மல்டி போலாரிட்டியை பற்றி நிறையவே பேசுறோம். அதாவது உலகம் ஒரு சில நாடுகளோட கட்டுப்பாட்டில் மட்டும் இருக்கக்கூடாது, எல்லா நாடுகளும் சம உரிமை இருக்கணும், எல்லா நாடுகளுக்கும் சமமான உரிமையானது இருக்கணும் என்று ரஷ்யா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். கசகஸ்தான் இந்த கருத்துக்கு முழு ஆதரவை தெரிவிக்குது. குறிப்பா UN போன்ற சர்வதேச அமைப்புகள்ல தங்களுக்கு சாதகமாக முடிவுகளை எடுக்கவும், பிராந்திய பிரச்சனைகளை வெளிநாடுகளோட தலையீடு இல்லாம தீர்த்துக்கவும் இந்த இரு நாடுகளும் இணைந்து செயல்படுறாங்க. ரஷ்யா மற்றும் கசகஸ்தான் இடையிலான இந்த நெருக்கமான உறவு குறிப்பா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பார்வையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா பார்க்கப்படுது. காரணம், மத்திய ஆசியாவோட எரிசக்தி வளங்கள், ராணுவ முக்கியத்துவம் மற்றும் பொருளாதார சந்தைகள் என இது அனைத்தையுமே ஒன்றிணைத்து ரஷ்யா தன்னோட செல்வாக்கை இங்க நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள். கசகஸ்தான் இந்த கூட்டணியில ஒரு பிரிட்ஜ் போல, அதாவது ரஷ்யா மற்றும் மற்ற ஆசிய நாடுகளுக்கு இடையிலான ஒரு முக்கியமான பாலமாக கசகஸ்தான் செயல்படுகிறார்கள். சுருக்கமா சொல்லணும்னா, சர்வதேச மேடைகளில் ரஷ்யாவும் கசகஸ்தானும் தங்களுக்குள் ஒரு பாதுகாப்பான கவசத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்து உலக அரசியலில் தங்களுடைய தேசிய நிலங்களை பாதுகாத்துக் கொள்வதுதான் இவர்களுடைய மாஸ்டர் பிளானா இருக்கு. வெறும் பேச்சுவார்த்தைகளா இருந்த இவர்களோட உறவு இன்னைக்கு ஒரு வலுவான சர்வதேச கூட்டணியா மாறி இருக்கு. ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவரோட இந்த வெளிநாட்டு பயணங்கள் ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கிற இந்த நேரத்தில் இடம்பெறது மேற்குலக நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட நேரடியான சவாலா பார்க்கப்படுது. சர்வதேச அரசியல் என்பது ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. கசகஸ்தான் போன்ற ஒரு நாட்டினுடைய தலைவருடன் ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடின் இப்படி ஒரு நெருக்கமான சந்திப்பை நடத்துறது. ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவை சர்வதேச அரங்களை தனிமைப்படுத்த முயற்சி பண்ணாங்க. பொருளாதார தடைகள் மற்றும் டிப்ளமசி ரீதியான அழுத்தங்களை ரஷ்யா நிறையவே எதிர்கொண்டார்கள் என்றுதான் சொல்லணும். இந்த சூழல்ல கசகஸ்தான் போன்ற ஒரு முக்கியமான நாட்டை தன் பக்கம் வைத்திருப்பது ரஷ்யா உலக அரங்களை தனிமைப்படுத்தப்படையலை என்பதை உலக நாடுகளுக்கு சொல்லுகின்ற ஒரு டிப்ளமேட்டிக் சிக்னலாக தான் பார்க்கப்படுது. இது புடின் அவர்களோட நிலையை உலக அரங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாற்றி இருக்கு. மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது போட்டிருக்கிற பொருளாதார தடைகளால ரஷ்யா தன்னோட வணிக உறவுகளை, பொருளாதார உறவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. மேற்குலக நாடுகள் என்று ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகளை போட்டபடியா ஐரோப்பிய நாடுகளில் ரஷ்யா மேற்கொண்ட வணிகங்களை, அதாவது ரேடிங்கை அப்படியே மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால ஐரோப்பிய நாடுகளில் இருந்து மாறி ஏசிய நாடுகளுக்கு ரஷ்யா அப்படியே தாவி விட்டார்கள். இப்போ ஏசிய நாடுகளோட ஐரோப்பிய நாடுகளோட என்ன வர்த்தகத்தை செய்தார்களோ அதையும் விட டபுள் ட்ரிபிள் மடங்காக ஏசிய நாடுகளோட ரஷ்யா வர்த்தகத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறார்கள். கசகஸ்தான் போன்ற மத்திய நாடுகளோட வர்த்தகத்தை அதிகப்படுத்துறது மூலமா மேற்கத்திய நாடுகளை சார்ந்திருக்காமல் தன்னோட பொருளாதாரத்தை ரஷ்யா தொடர்ந்து இயக்க முடிகிறது. உக்ரைன் போரில் ஏற்பட்ட பொருளாதார செலவுகளை சமாளிக்க மத்திய ஆசியாவோட ஏசியன் நாடுகளோட, குறிப்பாக சென்ட்ரல் ஏசியன் நாடுகளோட
அதிலும் குறிப்பாக கசகஸ்தானோடும் வலுவான பொருளாதார உறவுகள் ரஷ்யாவுக்கு தேவை. அதைத்தான் ரஷ்யா இப்போ உருவாக்கிட்டார்கள். ரஷ்யா உக்ரைனில் போரிடுவது அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளோட ஆதிக்கம் கொண்ட ஒரே துருவ உலகத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் என்று புடின் அவர்கள் நினைக்கிறார். கசகஸ்தான் உடனான இந்த சந்திப்பில் மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டரை பற்றி மீண்டும் மீண்டும் புடின் அவர்கள் பேசியிருக்கார். அதாவது ரஷ்யா மற்றும் போரிடையில ரஷ்யா கொள்கைகளை ஆதரிக்கும் கூட்டாளிகளும் எங்களோட இருக்கிறார்கள் என்பதை புடின் அவர்கள் உலக நாடுகளுக்கு இப்போ தெரியப்படுத்தி இருக்கார். உக்ரைன் போர் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது மற்ற எல்லைகளில் ஏதேனும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அல்லது கலகங்கள் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது ரஷ்யாவோட கடமை. ரஷ்யாவுக்கு கட்டாயம் தேவை, அப்படி செய்யணும். அப்படி இல்லாட்டி ரஷ்யாவை சுற்றி வளைத்து ரஷ்யாவை முடக்குவதற்கான நடவடிக்கையில் அமெரிக்கா மேற்குள்ள நாடுகளும் ஈடுபடுவார்கள், நாட்டோ ஈடுபடுவார்கள். இதனால ரஷ்யா உக்ரைன் போரில் மட்டும் போக்கஸை செலுத்தாமல் தன்னுடைய எல்லைகளில் ரஷ்யா அதிக கவனத்தில் இருக்காங்க. சீட்டா போன்ற அமைப்புகள் மூலமாக கசகஸ்தான் போன்ற நாடுகளில் அமைதியை நிலைநாட்ட ரஷ்யா உதவுது. ரஷ்யா தன்னோட பக்கத்து நாடுகள் மீது கண்காணிப்பை வைப்பதற்கும் பிராந்தியத்தில் ரஷ்யாவினுடைய பிடி தளராமல் இருப்பதற்கும் இந்த சீட்டோன்ற அமைப்பும் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கு. உக்ரைன் பிரச்சனையில அல்லது சர்வதேச அமைப்புகள்ல, அதாவது UN போன்ற அமைப்புகள்ல கசகஸ்தான் போன்ற நாடுகள் ரஷ்யாவை எதிர்த்தோ அல்லது ரஷ்யாவை விமர்சனம் செய்தோ பேசுறதில்லை. இது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர வெற்றி. கசகஸ்தான் போன்ற நாடுகள் ரஷ்யாவினுடைய அண்டை வீட்டுக்காரன், ரஷ்யாவோட நண்பன், ரஷ்யாவோட ஒரு ஃப்ரெண்ட் என்ற ஒரு அந்தஸ்தை தக்க வச்சுக் கொள்வது ரஷ்யாவினுடைய இராணுவ நடவடிக்கைகளுக்கு சர்வதேச மேடையில் ஒரு மறைமுகமான ஆதரவை, அதாவது நியூட்ரல் சப்போர்ட்டை வழங்குது என்றே சொல்லலாம். சுருக்கமாக சொல்லப்போனா உக்ரைன் போர் என்பது போர்க்களத்தில் நடக்கும் இராணுவ மோதல்கள் மட்டுமில்லை, அது சர்வதேச அரங்கில் நடக்கிற ஒரு பெரிய ஒரு அரசியல் சதுரங்க ஆட்டம்னு தான் சொல்லணும். புடினவர்களோட இந்த சந்திப்புகள் அவர் போரையும் கடந்து ரஷ்யாவுக்கு ஒரு வலுவான சர்வதேச அடித்தளம் இருக்கு என்பதை உறுதி செய்வதற்கான முயற்சியாகத்தான் பார்க்கப்படுது. முயற்சியும் கூட மேற்கத்திய நாடுகளோட அழுத்தத்தை எதிர்கொண்டு தனக்கான அதிகார மையத்தை மீண்டும் நிலைநிறுத்த புடினவர்கள் எடுக்கிற வியூகம் தான் இந்த மீட்டிங். அதாவது மற்ற நாடுகளோட தலைவர்களை நேரடியாக மீட் பண்ணுறது. சீனாவுக்கு போயிருந்தார். இப்போ கசகஸ்தானுக்கு விசிட் பண்ணியிருக்கார். அதே மாதிரியே ரஷ்யாவோட மற்ற நாடுகளுக்கும் புடினவர்கள் விசிட் பண்ணுவார். இப்படியான மீட்டிங்குகள், இப்படியான விசிட் அனைத்துமே ரஷ்யாவோட பலத்தை உலக நாடுகளுக்கு தொடர்ந்து காட்டிக்கொண்டிருக்கு. என்னதான் உக்ரைன் போரில் ரஷ்யா பங்கு பெற்றுக் கொண்டிருந்தாலும், உக்ரைனில் ரஷ்யா போர் செய்து கொண்டிருந்தாலும், உலக நாடுகளால் தனிமைப்படுத்தப்படுகின்ற நடவடிக்கையில் மேற்குலக நாடுகள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தாலும், ரஷ்யாவோட இந்த மீட்டிங்குகளும் விசிட்டுகளும் ரஷ்யா இன்னுமே உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருக்கு என்பதை உலக நாடுகளுக்கு உணர்த்தி இருக்கு. ஆகவே புடினவர்கள் கசகஸ்தானுக்கு விசிட் பண்ணியதை பற்றியும் கசகஸ்தானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவை பற்றியும் இந்த உறவு அமெரிக்காவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் வைத்தறிச்சலை ஏற்படுத்தி இருக்கின்றதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோட நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதியதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.